தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. நல்லா இருக்கட்டும். ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அன்னாசி பூ, அதுக்கப்புறம் மிளகு, இவ்வளோ மிளகு, அதுக்கப்புறம் வெற்றி வேர் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு மூடிருங்க கொஞ்ச நேரம். கொதிச்சு அப்புறம் எடுத்து நடு ஆல்ல வந்துட்டு அத ஓப்பன் பண்ணுங்க. அந்த வாசனைய விட்டுடுங்க. உங்க வீட்ல நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு எதனா நம்ம சொந்தக்காரன் வச்சுட்டான், மாமா, மச்சான், பங்காளி வச்சுட்டான், ஏத்த வீட்டுக்காரன் வச்சுட்டான், இல்ல வேற யாராவது ஒருத்தன் நமக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படி எதனா இருந்ததுன்னா, அந்த சனமே வந்துட்டு வீட்ட விட்டு வெளியில போயிடும். உடனே லட்சுமி கடாட்சம் வந்துரும். ஏற்கனவே சொல்லிட்டேன். வெற்றி வேருக்கு வந்துட்டு அபரிதமான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு. அன்னாசி பூ வந்துட்டு எதிரிய வந்துட்டு நிலைக்குலைய வச்சிடும். மிளகு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்லயும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 காம்பினேஷனையும் நீங்க அந்த தண்ணீல போட்டு கொதிக்க விட்டு ஒரு வாசனை ஒண்ணு வரும் பாருங்க. அபரிதமான வாசனையா இருக்கும். நீங்க இன்னைக்கே கூட ட்ரை பண்ணலாம். நிச்சயமா. இதெல்லாம் வந்துட்டு மொத்தமா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு ரூ. 50 கூட